ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அக்ரி பாண்டியன் பேசுறேன். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவர இருக்கக்கூடிய கூலி திரைப்படம் கிட்டத்தட்ட 50 வருஷத்தை கம்ப்ளீட் பண்றாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் என்டர் ஆயிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகிருக்குது. அதுக்கு சென்சார் தமிழக சென்சார் போர்டு கொடுத்துருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்செட்டை கொடுத்துருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கும் தமிழக ரசிகர்களுக்கும் சொல்லலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். வன்முறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காட்சியா இருக்கலாம், அதே போல கவர்ச்சி அதிகமா இருக்கக்கூடிய காட்சிகள் இருந்தாலும் குழந்தைகளோட போய் தியேட்டர்ல உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு படம் தான் பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச நெட்ரிகன் திரைப்படம், தப்பு தாளங்கள் திரைப்படம், சிவா கடைசியா பாத்தீங்கன்னா சிவா கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் 35 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேரோட மனசுல ஏன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்களோட மனசுல ஓடக்கூடிய எண்ண ஓட்டங்கள் கூட என்ன பாத்தீங்கன்னா இதனால வசூல் பாதிக்குமா, படம் ஹிட் ஆகாம போயிடுமா அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது இந்த யூ சர்டிபிகேட், சர்டிபிகேட், யூ பார் சர்டிபிகேட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல இருக்கக்கூடிய காட்சிகளுக்கு தரக்கூடிய ஒரு சான்றிதழ் தானே தவிர படம் ஹிட்டா ஃபிளாப்பா அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு சான்றிதழ் கிடையாது. அதுதான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ சமீப காலமா நம்ம சூப்பர் ஸ்டாரோட படங்கள்லாம் நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா யூஏ சர்டிபிகேட் தான். ஸோ இதுக்கு முன்னால வேட்டையின் திரைப்படம் யூஏ, அதே போல ஜெயிலர் திரைப்படம் யூஏ, பேட்டை திரைப்படமும் பாத்தீங்கன்னா யூஏ, எந்திரன் திரைப்படமும் பாத்தீங்கன்னா யூஏ, அதே போல 2.0 திரைப்படமும் பாத்தீங்கன்னா யூஏ, காலா திரைப்படமும் பாத்தீங்கன்னா யூஏ. ஸோ நிறைய திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா யூபாரியே சர்டிபிகேட் தான் வாங்கி. லோகேஷ் கனகராஜ் அவர்களோட விக்ரம் திரைப்படமும் பாத்தீங்கன்னா யூபாரியே தான். ஸோ இந்த சிம்பிள் அப்படின்றது பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லா வன்முறை காட்சி இருந்தாதான் சர்டிபிகேட் கொடுப்பாங்க, படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வன்முறை காட்சி இருக்கும், படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆபாச காட்சி இருக்கும், அப்படி இருக்கிறதுனால தான் சர்டிபிகேட் கொடுப்பாங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது மிகப்பெரிய தப்பு. படத்துல ஏதாச்சும் ஒரே ஒரு காட்சி அதிகப்படியான ஆபாசமான காட்சியா இருந்தாலும், அதிகப்படியான வன்முறை நிறைந்த காட்சி ஒரே ஒரு காட்சியா இருந்தாலும் அந்த படத்துக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. உதாரணம் சொன்னா விக்ரம் படத்துல பாத்தீங்கன்னா சூர்யா கிளைமேக்ஸ் காட்சியில வருவாரு. ஸோ அவர் பாத்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸ், அந்த போதை மருந்து உடச்சி சாப்பிட்ற காட்சி, கழுத்தை வெட்டுற காட்சி, அதே போல அந்த ஏஜென்ட் டீனா அவங்க கொலை செய்யப்படக்கூடிய காட்சி, இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா படத்துக்கு யூ பார் சர்டிபிகேட் வந்தது. ஸோ இந்த 3 காட்சியை நீக்கி இருந்தா விக்ரம் படம் யூ சர்டிபிகேட் வாங்கியிருக்கும். ஆனா அது படத்துக்கு முக்கியமான காட்சின்றதா லோகேஷ் கனகராஜ் அதை விட்டுட்டாரு. அதே போல ஜெயிலர் திரைப்படமும் பாத்தீங்கன்னா யூ பார் அதுக்கு எதுக்காக அந்த சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா அவங்க மருமகளை பத்தி தப்பா பேசின உடனே சூப்பர் ஸ்டார் கத்தி எடுத்து கழுத்தை வெட்டுவாரு. ஸோ அந்த காட்சி தவிர்க்கப்பட்டு இருந்தா படத்துக்கு யூ சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த காட்சி தவிர்க்கப்பட்டிருந்தா படத்துக்கு யூ பாரியாவே வந்திருக்காது, யூ சர்டிபிகேட் மட்டும் வந்திருக்கும் அப்படின்னு சென்சார் நிறுவனம் சொல்லிச்சு. ஆனாலும் நெல்சன் பாத்தீங்கன்னா புடிவாதமா இந்த காட்சி படத்துக்கு வேணும், முக்கியத்துவம், அத்தியாவசியம் சொல்லி அந்த காட்சியை படத்துல புகுத்தினாரு. ஸோ இந்த சர்டிபிகேட் அப்படின்றது பாத்தீங்கன்னா படத்துல இருக்கக்கூடிய காட்சிகளுக்கு தானே தவிர படத்தோட வேகத்துக்கோ இல்ல படத்தோட கதைக்கோ கிடையாது. சர்டிபிகேட் வாங்கின எத்தனையோ திரைப்படங்கள் மிகப்பெரிய ஹிட் திரைப்படமா அமைஞ்சது. ஸோ சர்டிபிகேட் வச்சு ஒரு படம் ஹிட் ஆர் ஃபிளாப் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ எது எப்படி இருந்தாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படம் சர்டிபிகேட் கொடுத்தாலும் படம் ஃபேமிலியோட போய் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல தரமான திரைப்படமா தான் இந்த கூலி திரைப்படம் அமையும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது.